எங்கே பார்த்தாலும் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும், இந்த டாபிக் பற்றி தான் சோஷியல் மீடியாலேயும் சரி, நியூஸ்லேயும் சரி, எல்லா பக்கமே போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இருந்தேன். பட் டெய்லி நியூஸ் கேட்கும்போதும், டெய்லி வீடியோஸ் பார்க்கும்போதும் இதை பேசாமல் இருக்கிறதுக்கு எனக்கும் மனசு வரல. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் எத்தனையோ கேசஸ் பார்த்துருப்போம். எல்லாத்துலேயுமே இதே மாதிரி தான். அந்த மாதம் ஒரு நடக்கும், நம்ம ஜஸ்டிஸ் ஃபார்னு போட்டு அவங்க பேரை போட்டு நம்ம இந்த மந்த்தை இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் ஒரு கரெக்டான ஒரு தண்டனை கிடைச்சதா நமக்கு இது வரைக்கும் தெரியலை. ஸோ இந்த குழந்தையோட நிலைமையும் அதே மாதிரி தான். ஒரு 9 வயசு குழந்தைய இப்படி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ அந்த குழந்தையோட தாத்தா வயசு இருக்கிறவனும், இந்த குழந்தைக்கு அண்ணன் வயசு இருக்கிற ஒருத்தனும் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் மனுஷங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே நாக்கு கூசுது. ஒவ்வொரு குழந்தைய அப்பா அம்மாக்கும் ஒவ்வொரு பெண் குழந்தைய பெற்றவங்களுக்கும் அப்படியே பதறுது. அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது அவங்க அந்த அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த ஆர்த்தியோட அப்பா அம்மாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா வீட்டில் குழந்தை வச்சுருக்க அப்பா அம்மாவுக்கும் பதறும். அவங்க குழந்தையாக நினச்சி தான் அதை பார்க்குறாங்க. ஸோ உண்மையிலுமே சொல்கிறேன், இதுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இது மாதிரி இதுக்கப்புறம் நடக்காது. இது இந்தியாவில் மட்டும்தான் இப்படி நடக்குது. நிறைய நாட்டில் பற்றி நிறைய பேசிட்டோம், நிறையா கண்ட்ரீஸில் என்னென்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னு எல்லாமே பேசிட்டோம். ஆனால் பேசிட்டு மட்டும்தான் இருக்கோம், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ஒவ்வொரு டைமும் ஜஸ்டிஸ் ஃபார்னு போடுறோமோ தவிர ஜஸ்டிஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ எப்படி நம்மளால் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் பண்ணி அதை நம்மளால் கொண்டு வர முடிஞ்சிச்சோ, அப்போ இதுக்கே நம்ம போராட்டம் பண்ணக்கூடாது. இப்போ புதுச்சேரியில் பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன தப்பு? அவங்க பண்ணுறது தான் கரெக்டு. அதே மாதிரி நம்ம எல்லாரும் போராடினா தான் இந்த சட்டத்தையும் மாற்ற முடியும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. இதை மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆர்த்தி மாதிரி இனி வேறு எந்த குழந்தைக்கும் ஆகக்கூடாது. உண்மையுமே எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. என் பொண்ணு வச்சுட்டு நான் டிவி பார்க்கும்போது எனக்கு உண்மையிலுமே பதறுது. ஏன்னா யாருக்கு நம்பி விடுறது? யார்கிட்ட நம்ம குழந்தை விளையாட போச்சுன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு அண்ணங்கிட்ட போய் விளையாடு, ஒரு மாமாட்ட விளையாடு, ஒரு தாத்தாட்ட விளையாடுன்னு சொல்கிற இடத்துல யாருமே இல்லை. எவன் எப்போ எப்படி இருக்கான்னு சத்தியமாக நம்ம யாருக்குமே தெரியறதில்லை. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்து நம்ம குழந்தைய நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் பிரச்சனை, வெளியே விட்டாலும் பிரச்சனை. இப்போ அந்த குழந்தைங்க என்னதான் செய்யும்? பெரிய பெண்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னு போராடிட்டு இருக்கிற டைமில் சின்ன குழந்தைங்க அதுகளுக்கு என்ன தெரியும்? தடுக்க தானே முடியும். அதனால போயிட்டு சண்டை போட்டு அதுகளை காப்பாற்றிக்க முடியுமா? சத்தியமாக முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் இதை ரொம்பவே ஃபோர்ஸாக எடுத்துக்கோங்க. இது மூலமாக நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு நடந்தது இனி எந்த குழந்தைக்குமே நடக்கக்கூடாது. அவனுங்களை கடுமையான தண்டனை கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஆட்களை, இந்த மாதிரி மிருகங்களை முதல்ல வர விடவே கூடாது. இது மாதிரி எத்தனை பேர் ஒவ்வொரு கேஸ்லையும் ஜெயிலுக்கு போகிறானுங்க. போய் இன்னை வரைக்கும் அந்த பொண்ணு செத்து போச்சு, 3 நாள் ஆச்சு. அந்த பொண்ணோட அவனுங்களை ஜெயிலில் போட்டு என்ன பண்ணியிருப்பீங்க? 3 நேரம் சோறு வாங்கி கொடுத்துருப்பீங்க. நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கியிருப்பானுங்க. கேஸ் வர்ற வரைக்கும் இதானே பண்ணுவானுங்க. அந்த அப்பா அம்மா மாதிரி சாப்பிடாம இருப்பாங்களா? இல்லை அந்த குழந்தை மாதிரி செத்து போய் அந்த குழந்தை அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன், அந்த பொண்ணோட ஸ்கூலில் நடக்கிற வீடியோ. அவங்க டீச்சர் அப்படி அழுதுட்டு பேசுகிறாங்க. ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு இது நடந்துட்டு. போன வாரம் என்னன்னா பைக்கர்ஸ்க்கு அப்படி ஒரு நிலைமை. 60 கண்ட்ரி போனாங்களாம், நிம்மதியாக இருந்தாங்க. வந்தோடனே 7 பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னங்க? இந்தியாவில் என்னென்னமோ கொண்டு வந்துட்டோம். கல்ச்சரல் பற்றி அவ்வளோ பேசுகிறோம். நம்மளால முடிஞ்ச இதை மாற்ற முடியாதா? ஒரு தடவை பப்ளிக்காக ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறமும் இதே பண்ணுறானுங்களாங்கிறத பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாக்கணும். நம்ம கையில் அந்த பவரை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவர மாதிரி எவனும் உள்ள வர முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தியோட வழக்கை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஆர்த்தியோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம எல்லா பேரண்ட்ஸும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். ஆர்த்திக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. இப்போ ஒவ்வொரு வீட்டில் என் பொண்ணையை பார்க்கும்போது சத்தியமாக பயமாக தான் இருக்குது. எப்படி அந்த பொண்ணை நம்ம படிக்க வைப்போம், எப்படி நம்ம கரை சேர்ப்போங்கிறது தான் இப்போல்லாம் பயமாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியே விடுறதுக்கு சத்தியமாக பயமாக தாங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்களை இனிமேல் வர விடக்கூடாது. இந்த மாதிரி ஆட்களை பற்றி யாருக்குமே இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் இந்தியாவில் நடக்கவே கூடாது. அது எங்கேயா இருந்தாலும் சரி, இது மாதிரி நடக்கவே கூடாது. அதுக்கு நம்ம எவ்வளோ நம்ம சப்போர்ட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டை நம்ம கொடுப்போம். நான் பேசினது ஏதாவது தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தோணுனதை நான் பேசிட்டேன். இது தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அதுவும் பப்ளிக்காக ஒரு தடவை தண்டனை கொடுத்து பாருங்கள், அதில் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இவங்கள சும்மா விடக்கூடாது. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது தண்டனை கொடுக்கணும். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி.